Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ஒரு சூப்பர் ஹீட் பிரீமியம் அண்ட் லெஜெண்ட் ஃபோன் பார்க்க போறோம். மாடல் பார்த்தோம்னா iQ12ங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து பார்த்தோம்னா உண்மையாவே லெஜெண்ட் தான். ஏனா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோன்ல இருக்கிற எல்லா ஃபீச்சருமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அண்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தோம்னா 53,000 இருந்து 58,000 வரைக்கும் இன்னைக்கு Amazon and Flipkartல கிடைக்குது. அண்ட் ஒயிட் பிளாக் ரெட்டுங்கிற 3 கலர்ல இந்த ஃபோன் வந்து வருது. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து ரெண்டு வேரியண்ட்ல வருது. ஒன்னு வந்து 12GB, இன்னொன்னு வந்து 16GB. ரெண்டுமே மாஸான ஒரு ஆப்ஷனா இருக்கு. இதுல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 12GB நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 53,000, 16GB சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 58,000. ஸோ ரெண்டுமே மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது இல்லாமல் வெர்ச்சுவல் RAM வந்து ஒரு 14GB வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடிஷனல் ஃபீச்சராக நம்ம கன்சிடர் பண்ணலாமே தவிர ரொம்ப பெரிய அட்வான்டேஜை நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்பேஸ்லேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து தான் இந்த வெர்ச்சுவல் RAM வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால் டெடிகேட்டடாக இருக்கிற RAM தான் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட் ஆப்ஷன். அந்த விதத்தில் பார்க்கும்போது இதில் வந்து 12GB 16GBங்கிறது உண்மையாகவே ஒரு மாஸான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் 256GB அதுக்கப்புறம் 512GBங்கிற மாஸான ஒரு ஆப்ஷனாக இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. இதில் ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தோம்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரெண்டுமே ரொம்ப மாஸ் ஸ்டோரேஜ். ஸோ இது மூலமாக நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் போக போக ஒரு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் லேட்டஸ்ட் UFS 4.0 பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து OS. இந்த ஃபோனில் FunTouch OS 14 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இது லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் OS அப்டேட் டைம்லேயே வந்து நம்ம 2 அப்டேட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த ஆப்ஷனும் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து பேட்டரி. ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு மினிமம் 5000 இருந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ஃபோனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 5000 mAhங்கிற லாங் பேக்கப் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தோம் அப்படின்னா 120 வாட்ஸுங்கிறது அதிகமான லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து கம்மியான டைமில் சார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிப்செட்டு. இந்த ஃபோன் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்கூட சிப்செட்டு தான். அதுவும் வந்து ரொம்ப லேட்டஸ்டான சிப்செட்டு ஸ்னாப்டிராகன் 8th Generation 3 அது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப்புனே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கேமிங்க்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல சப்போர்ட் கொடுக்குது. கேமிங்கோட பிக்சர் குவாலிட்டிக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குது, விஷுவல் எஃபெக்ட் கொடுக்குது, சூப்பர் ரெசல்யூஷன், வீடியோஸ், கேமரா, பேட்டரி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்தோம்னா இந்த லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வந்து இருக்குது. இதனுடைய ஸ்பீடு வந்து பார்த்தோம்னா 3.3 GHz ஸ்பீட் இருக்குது வித் ஆக்டா கோர் இருக்குது. அண்ட் கேமிங்க்கு ஸ்பெஷலாக 750 வந்து Adreno வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து இந்த ஃபோனில் இருக்குது. மொதல் 5 ஃபீச்சருமே இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து டிஸ்பிளே. இந்த ஃபோனில் 6.78 ஸ்க்ரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக கேம்ஸ்க்கும் அதுக்கப்புறம் மூவிஸுக்கும் பார்த்தோம்னா ஒரு நல்ல கன்வீனியன்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோனுடைய ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 1.5K வந்து ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே டைப் வந்து AMOLED LED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் ரீஃப்ரெஷ் ரேட் வந்து 144 Hz கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து பார்த்தோம்னா 3000 வந்து பீக் நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 500 இருக்கணும். இதுக்கு வந்து 3000க்கு வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் இமேஜோட ஷார்ப்னஸ் பார்த்தோம் அப்படின்னா HDR10+ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கிற எல்லா ஃபீச்சரும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக வந்து இந்த ஃபோன் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேமரா செட்டப். ஸோ இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் செட்டப்பில் இருக்குது. 50 MB மெயின் கேமரா, 50 MB அல்ட்ராவைட் கேமரா, 64 MB வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 4K தாண்டி 8K வரைக்கும் வீடியோ ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பிரைமரி கேமரா அல்ட்ராவைடில் பார்த்தோம் அப்படின்னா OISக்கான சப்போர்ட் இருக்குது, EASக்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் PDAF கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் டிடெக்ஷன், ஆட்டோ ஃபோக்கஸ். இதன் மூலமாக உங்களுடைய ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே இருக்கிற ஆட்டோ ஃபோக்கஸோட இந்த டெக்னாலஜி மூலமாக கொடுக்குற ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 3x வந்து ஆப்டிக்கல் ஜூம் வந்து சப்போர்ட் இருக்குது. 10x வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூம்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் 100x வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் ஜூம்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா சிங்கிள் செட்டப் தான் 16 MB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD ரெக்கார்டிங் வரைக்கும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் HDR-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ கேமராவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இந்த ஃபோன் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் கேமரா ஃபோன் அண்ட் பெஸ்ட் கேமிங் ஃபோன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க.
அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் வந்து 16 GB சூஸ் பண்ணீங்க, 16 GB RAM 512 GB சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 58,000 வந்து இன்றைக்கி அமேசானில் இருக்குது. அதுவே நீங்கள் ரேம் வந்து 12 GB 256 GB சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 53,000 வந்து காமிக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கரண்ட்டு ப்ரைஸ். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டு. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 204 கிராம் வந்து வெயிட் இருக்குது அண்ட் 8.1 வந்து திக்னஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு அல்ட்ரா ஸ்லிம் ஃபோனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கனெக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் சி போர்ட் தான் இருக்குது. அண்டு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் நோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து 2 ஸ்லாட் தான் இதில் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து இல்லை, இன்டர்னல் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண முடியும். இன்டர்னல் வந்து ஆல்ரெடி வந்து மாசான ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு பெரிய ட்ராபேக்காக வராது. ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து நோ, அதாவது 2 ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மற்ற ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து 8K வரைக்கும் வீடியோ சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டுக்கான பேசிக் வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி ஆடியோ ஜாக் வந்து இருக்குது. அண்ட் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது, என்எஃப்சிக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் வாட்டர் ப்ரூஃப்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஆருக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. இந்த ஃபோனில் வந்து ட்ராபேக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மைனரான ட்ராபேக் வேணால் இந்த ஃபோனில் சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் கார்டுக்கான சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கொடுக்கல. ஆனால் இன்டர்னல் ஸ்பேஸே வந்து ரொம்ப மாஸ் ஸ்டோரேஜாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக தெரியாது. அதுவும் 512 ஜிபிலாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டே ஒரு பெரிய இஷ்யூவாகவே உங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக சொல்லலாம். அதுக்கப்புறம் எஃப்எம் ரேடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ அது வந்து இன்றைக்கி பாப்புலராகவும் இல்லை, நிறைய ஃபோனில் வருது, சில ஃபோனில் வராமையும் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ஒரு பெரிய இதாக சொல்ல முடியாது. இவ்வளோ தான் இந்த ஃபோனில் இருக்கிற ட்ராபேக்ஸ். மற்றபடி இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒர்த் டு பை. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெஜெண்ட் ஃபோனே சொல்லலாம். ஸோ ஒர்த் டு பை வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் ஃபோன், பிராண்டட் ஃபோன். ஸோ விவோடைய ஐக்யூ பிராண்ட் வந்து இது ஒரு பெரிய பிராண்ட். அதுக்கப்புறம் பேட்டரி வந்து நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது, எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ அதனால் ரீசன் டு பை வந்து பார்க்கும்போது வாங்கலாம். அதுக்கப்புறம் யூசருடைய ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 4.2 இருக்குது. பட் ஃப்ளிப்கார்ட்டோட அமேசானில் தான் இந்த ஃபோன் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அமேசானில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1551 ரேட்டிங் இருக்குது. ஸோ எல்லா ரேட்டிங்குமே பார்த்தோம் அப்படின்னா 5க்கு வந்து 4.5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸு, இமேஜ், பேட்டரி லைஃப், வேல்யூ, பில்டு குவாலிட்டி, டச் ரெஸ்பான்ஸு, ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து நல்ல யூசர் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.